வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பங்கேற்க முடியாத நிலையில் மோடிக்கு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். தனது வாழ்த்துச் செய்தியில், மோடி தலைமையில் இந்தியா மிகப்பெரிய நாடாக முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. உலகின் வலிமைமிக்க தலைவராக மீண்டும் பரிணமித்துள்ள மோடிக்கு புதுச்சேரி மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். கோவையில் இருந்து கோவில்பட்டிக்கு இன்று காலை அரசு பஸ் சென்றது. பஸ் RR நகர் அருகே சென்றபோது பாலத்தின் தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. விபத்தில் கோவையைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பெண் இறந்தார். 39 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம். BE பட்டதாரியான இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பணியாற்றி வந்தார். அங்கு B.Pharm படித்த சிலைசி பெத் சிம்பாளன் என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது. இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்திய முறைப்படி திருமணம் செய்து கொள்ள மணப்பெண் விரும்பினார். இதனையடுத்து மணமக்கள் இருவரும் புதுச்சேரியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் தமிழ் முறைப்படி இன்று திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தை யூடியூப் மூலம் பார்த்த பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த உறவினர்கள் மணமக்களை வாழ்த்தினர். கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியரை ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்தும் பன்னீர் தெளித்தும் வரவேற்றனர்.
புதிய மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்று இனிப்புகள் வழங்கி அறிவுரை கூறினர். மாணவர்களுக்கு அரசு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. கோடை விடுமுறைக்கு பின் நண்பர்களை சந்தித்ததால் மாணவ மாணவியர் மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்கூல் 2.5 மாதம் எனக்கு லீவ் விட்டாங்க. நான் இப்போ தான் ஸ்கூல் போகிறேன். எனக்கு ஜாலியாக இருக்குது. எங்களுக்கு ஜாலியாக இருக்கும், இல்லையோ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பள்ளிகள் திறப்பால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி வக்கீல் சங்கத்திற்கு 2 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர். 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நவம்பருடன் முடிகிறது. புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய தேர்தல் அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலுடன் தேர்தல் நடத்தலாம் என தடையை விலக்கியது. அதன்படி இன்று தேர்தல் நடக்கிறது. தலைவர் பதவிக்கு 6 பேர் போட்டியிடுகின்றனர். இதனால் கடும் போட்டி நிலவி வருகிறது. பொதுச் செயலாளர் பதவிக்கு 3 பேரும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும், இணை செயலாளர் பதவிக்கு 8 பேரும் போட்டியிடுகின்றனர். செயற்குழு உறுப்பினர்கள் 10 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டத்துறை செயலாளர் செந்தில்குமார் செயல்படுகிறார். ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். தேர்தலையொட்டி கோர்ட் வழக்கத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்திற்கான நிர்வாக கமிட்டியுடைய தேர்தல் இன்னைக்கு நடைபெறுகிறது. மொத்தம் வாக்காளர்கள் 1029 பேருங்க. 4 பதவிகளுக்காக இப்போ தற்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருஷம் நிற்கிறாங்க. இந்த தேர்வு காலை 7 மணிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு முடியுது. உடனடியாக தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு இன்று இரவு முடிவுகள் சொல்லப்படும். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சூரப்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேர மின்தடை ஏற்படுகிறது. இப்பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. 12 மணி நேர மின்தடையால் விவசாயிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக மின் அலுவலகத்திற்கு மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் திருக்கனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த மக்கள் மின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காலை 10:30 மணி வரை அலுவலகத்திற்கு ஊழியர்கள் வராததால் மக்கள் நாற்காலியில் அமர்ந்து பணி செய்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து மக்கள் கூறுகையில், மின்வெட்டை சரி செய்ய அதிகாரிகள் முன்வராவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். கடந்த 2-3 மாதங்களாக திருக்கனூர் பகுதியில் 4 மணி நேரம் 5 மணி நேரங்கள் மட்டும்தான் மின்சாரமே வருது. மற்ற நேரங்கள் மின்சாரம் வர்றதில்லை. என்னன்னா இப்போ தேத்தாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மெயினான டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சு. அதனால தற்காலிகமா திருமண பகுதியில இருந்தோம் அங்கே ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா உடனே சேதராப்பட்டு லைன்ல இருந்து மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னாக்கா அங்க தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குது அந்த பகுதியில. அதனால பாத்தீங்கன்னா இங்க லோ வோல்டேஜ் வருது. இல்லைன்னா மின்சாரமே சுத்தமா இருக்க மாட்டேது. காலையில போன மின்சாரம் ஈவினிங் வருது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வருது. திரும்ப கட் ஆயிட்டு மறுபடியும் மறுநாள் காலையில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கரண்ட் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த நோயாளிகள் இந்த பகுதியில நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிக ரொம்ப கஷ்டப்படுது. படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இன்வெர்டர்ன்றது பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் கூட இருக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம நைட்ல ஃபுல்லா கரண்ட் இல்லாததுனால இந்த பகுதியில குடிநீர் மேல்நிலை தொட்டியில தண்ணீரை ஏத்த முடியாதனால இந்த பகுதியில திருநூர் சுற்றி உள்ள பகுதிகளில் யாருக்குமே குடிநீர் கிடைக்கிறதுல ரொம்ப தட்டுப்பாடு ஆகி போச்சு. இப்ப இதனால மக்கள் எல்லாம் ஓரளவு பொறுக்க முடியும். இதனால மக்கள் ஆகிய எல்லாரும் திருநூர் சுற்று வட்டார மக்கள் எல்லாரும் திருநூர் பகுதியில மின்துறை ஆபீஸை முற்றுகையிடுறதுக்கு வந்தோம். பார்த்தாக்கா இங்க
ஒரே ஒரு ஆபீசருக்கு ஒரே ஒரு எந்த ஒரு ஸ்டாஃபுமே கிடையாது. மின்துறையில ஒரு ஆபீசருக்கு ஒரே ஒரு ஸ்டாஃப் கூட கிடையாது. 11:30 மணிக்கு தான் ஒரே நாங்க ஒரு மணி நேரமா போராடி இருக்கிறோம். ஒரே ஒருத்தர் மட்டும் 11:30 மணிக்கு இங்க வந்து உள்ள என்ட்ரா வர்றாரு. ஒரே ஒரு ஸ்டாஃப் மின்துறை ஊழியர் ஒருத்தர் மட்டும் தான் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கான தீர்வை வந்து யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியாம நாங்க வந்து ஆபீஸ் உள்ள உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்போதான் தற்சமயத்துக்கு முன்னாடி தான் வந்து ஏஇ வந்தாரு. ஏஇ கிட்ட எங்களுடைய குறை சொன்னோம். ஆனா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சேத்தாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்மாற்றியை வந்து மாத்தணும்னா 6 மாசம் குறைஞ்சபட்சம் ஆகுன்றாரு. இப்படி இருந்தாக்கா எப்படி வந்து எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது? எங்களுடைய நெற்பயிருக்கோ கரும்புக்கோ வந்து எந்த விதமான தண்ணியும் பாய்ச்ச முடியாத ஒரு கண்டிஷன் ஆகிட்டு விவசாயம் ரொம்பவும் பாதிக்கப்படுது. குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் வந்து குடித நீர் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இந்த அவல நிலை வந்து தீர்க்கறதுக்கு அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ மிக விரைவா எடுக்கணும்ன்றதை கேட்டுக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய அவர் ஏகிட்டே வந்து எங்களுக்கு குறை சொன்னா அவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து இதை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அதிகாரிகிட்ட சொல்லி நிவர்த்தி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமா வந்து நாங்க வந்து இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு இப்ப வந்து நாங்க வந்து வெளில வரோம். அடுத்த கட்டமா வந்து இந்த வந்து இதனுடைய மின்தடை வந்து மேலும் வந்து அதிகமாச்சுன்னா எங்களுடைய அனைவரும் வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டங்களை நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசு கர்நாடகாவிடம் உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை சட்டப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பூம்புகாரில் இருந்து மேட்டூர் வரை விவசாயிகள் நீர் கேட்கும் பேரணி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில் பூம்புகாரில் இன்று துவங்கியது. இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். பேரணியின் போது PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். மேட்டூர் அணை 44 அடி நிரம்பிய நிலையில் வறண்டு கிடக்கிறது. இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு ஜூன் 12 மேட்டூரிலிருந்து தண்ணீரை திறந்து குறுவை சாகுபடி செய்வதற்கான எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. கர்நாடகம் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த ஆண்டுக்கான நிலுவைத் தண்ணீர் 98 DMCயை இருப்பு வைத்திருக்கிறது, கொடுக்கவில்லை. இன்னைக்கு கர்நாடக அணைகளில் தண்ணீர் நிரம்ப தேங்கியிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை 20 தினங்கள் முன்னதாகவே துவங்கிவிட்டது. மே மாதம் 10ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை துவங்கிவிட்டது. எனவே கர்நாடக அணைகளிலும் கேரள நீர்பிடி பகுதியிலும் முழுமையான மழை பெய்தும் வந்து கொண்டிருக்கிற தண்ணீரையும் முடிந்த வரையிலும் தேக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு கர்நாடக அரசாங்கம் தான் வெட்டி வைத்திருக்கிற ஏரிகளிலெல்லாம் கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நமக்கு தர வேண்டிய நிலுவைத் தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய காவிரி மேலாண்மை ஆணையம் கண்டுங்காணாத போக்கு நீடிக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தை செயல்பட வைத்து சட்டப்படியான தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான தமிழ்நாடு அரசு தனது நடவடிக்கையை கைவிட்டு விட்டது. இதனால் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார்கள். உடனடியாக நமக்கு நிலுவைத் தண்ணீரை பெற்று மேட்டூர் அணையை 12ஆம் தேதி திறக்க வேண்டும். மேட்டூர் அணை ஜூன் 12 திறப்பது என்பது காவிரி டெல்டா விவசாயிகளுடைய உரிமை நாள். அந்த உரிமை நாளில் தான் எங்களுடைய பயணத்தை இன்றைக்கு பூம்புகார் காவிரி கடலில் கிடக்கிற இந்த முகத்துவாரத்தில் இருந்து பல நூறுக்கணக்கான விவசாயிகளோடு வருகிற 12ஆம் தேதி நாங்கள் மேட்டூர் அணையில் நிறைவடை செய்ய இருக்கிறோம். மேகதாது அணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு மத்திய அரசுக்கு அணை கட்டுவதற்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக பகிரங்கமாகவே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தார் எங்களிடத்தில் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருந்தாலோ இல்ல அதனை வெளிநடப்பு செய்திருந்தாலோ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காது. எனவே மத்திய அரசு கோரிய அடிப்படையில் மத்திய அரசின் கருத்து கேட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ்நாடு அரசோடு ஒப்புதலோடு பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றியிருக்கிறேன். நீங்கள் முடிந்தால் சட்டப்படி உங்களுக்கு இருக்கிற உரிமையை எங்களிடம் நீங்கள் வாதிடுங்கள், நாங்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கான ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றியது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மட்டும் பதிலளிக்கிறார். நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று சொல்லுகிறார். ஆணையமும் மத்திய அரசும் இணைந்து
அணை கட்டலாம் என்று உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவித்தால் துரைமுருகன் சொல்லுகிற கருத்து வெற்றி பெறுமா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. காரணம், காவிரி மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டிய அதிகாரம் இருக்கிறது. ஆணையத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இடம்பெற்று வாக்களித்துதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. எனவே ஆணையத்தின் தீர்மானத்தை ஏற்று மத்திய அரசு தடையின்மை சான்று கொடுக்கப்பட்டால் ஆணையம் அதனை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும். எனவே நமது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லுகிற அடிப்படையில் அது வெற்றி பெற முடியுமா? அணையை தடுத்து நிறுத்த முடியுமா? ஆணையத்தினுடைய முடிவை உச்சநீதிமன்றம் நிராகரிக்குமா என்கிற ஆயிரம் கேள்விகள் காவிரி டெல்டா விவசாயிகள் எழுந்திருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் 3வது முறையாக பதவியேற்ற மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவு மீட்கணும், தமிழ் ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுக்கணும் என பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்கப்படுறீங்க? முடிட்டாரு. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தோல்வியுற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்திருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இதில் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வரை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். லோக்சபா தேர்தலால் 2 மாதங்களாக மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடக்கவில்லை. 2 மாதங்களுக்கு பின் திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் இன்று கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த திருச்சி அரியாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்ற பெண் வாடகை தராததால் வீட்டை பூட்டிய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுக்க வந்தார். மனு கொடுக்க நீண்ட நேரம் காத்திருந்ததால் திடீரென மயங்கி விழுந்தார். கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சுருளி அருவி உள்ளது. சுற்றுலா தலமான இந்த அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து குளித்து மகிழ்ந்தனர். காட்டு யானை ஒன்று அருவியின் அருகே உலா வந்ததால் வனத்துறையினர் குளிக்க தடை விதித்தனர். காட்டு யானை இடம்பெயர்ந்ததால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி அளித்தனர். இதனால் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர்.